இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய மாசத்துல நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से इस नए दिन में हम आपको आशीष करते हैं. இந்த அதிகாலையில கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. इस सुबह के समय परमेश्वर हमसे बातें करे. ஒவ்வொரு நாளுமே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்னா புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். हर एक दिन परमेश्वर अपने लोगों को नई आशीष से भरता है. இன்னைக்கு நாம் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வசனம், आज हम ध्यान के लिए चुने हुए परमेश्वर का वचन ஏசாயா 51வது அதிகாரத்துல ऐसाया 51 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். दूसरे अध्याय को पढ़ेंगे, दूसरे वचन को. ஏசாயா 51 में 2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். अपने मूल पुरुष अब्राहम और अपनी माता सारा पर ध्यान करो. जब वो अकेला था तब ही से मैंने उसको बुलाया और आशीष दी और बढ़ा दिया. இந்த வசனத்துல நான் மிகவும் ஒரு கவனிக்க வேண்டியது, அவர் சொல்கிறார் அவன் ஒருவனாய் இருக்கையில். इस वचन में बहुत ध्यान देने वाली बात यही है कि जब वो अकेले में था நான் அவனை அழைத்து तब मैंने उसे அவனை बुलाया, ஆசீர்வதித்து उसे आशीष किया அவனை பெருக பண்ணினேன். और उसे बढ़ा दिया. தேவன் இந்த அழைப்பு இருக்குல்ல, அது எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து இந்த வசனம் சொல்லுங்க. परमेश्वर का बुलाहट जो है वो हर एक परमेश्वर के बच्चों को देखकर ऐसे कहता ஆபிரகாமுடைய है. வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக திரும்ப தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நினைவுபடுத்தினார். अब्राहम के जीवन में जो हुई बातों को भविष्यद्वक्ता यशायाह के बार फिर से उसके द्वारा लोगों को वो बताना चाहता है. அவர் ஒருவனாய் இருக்கையில், தனித்து இருக்கையில், जब वो अकेले था, एक ही था, நானே அவனை அழைத்தேன், मैंने उसे बुलाया, ஆசீர்வதித்தேன், आशीष किया, அவனை பெருக பண்ணினேன். उसे बढ़ा दिया. தேவன் ஒரு மனுஷனை அழைத்தா அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर एक मनुष्य को जब बुलाता वही बड़ा बुलाहट है. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. चेलों को देखकर परमेश्वर एक बात कहता है, அழைக்கப்பட்டுள்ள अनेகர், बुलाए गए बहुत सारे ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர், पर चुने गए थोड़े ही लोग हैं. நான் தான் உங்களை அழைத்தேன் அப்படிங்கிற मैंने ही आपको बुलाया இந்த है. அழைக்கப்பட்ட ஜனருக்கு பாருங்க, உண்மையிலே அவங்க வந்து பாக்கியவான். ये बुलाए गए लोग जो है सच में वो धन्य है. இந்த நம்ம என்ன செய்யணும்னா அடிக்கடி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். इस बातों के लिए हम हमेशा परमेश्वर को धन्यवाद करना. அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு வந்து எல்லா காரியங்களிலுமே யார் கூப்பிட்டாங்களோ அவங்க தான் பொறுப்பு. बुलाए हुए लोगों के लिए कुछ भी उनका जिम्मेदारी कुछ भी है तो वो बुलाने वाला जिम्मेदार होगा, ஏன்னா அவர் தானே அழைச்சிருக்கிறார். क्योंकि उसने ही तो बुलाया है. பைபிள்ல நம்ம பவுலும் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, पौल भी एक जगह पे कहता है, தேவன் எவர்களை அழைத்தாரோ, परमेश्वर जिन्हें बुलाया है. யார் அழைச்சாரு? किसे बुलाया था? சீஷர்களை, चेलों को, அவர்கள் மூலமாக அவரை நம்பினவர்களை. उनके द्वारा उस पे भरोसा करने वाले. 8வது அதிகாரம் ரோமர் 28வது வசனம் சொல்லுகிறது, रोमियो 8वां अध्याय 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள், उस दिन भी उनके नियुक्त किए हुए चुने हुए लोगों की, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு परमेश्वर के ऊपर प्रेम करने वाले, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. सारी बातें भलाई की ही है. இதுதான் தேவனுடைய அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். यही परमेश्वर से बुलाए हुए लोगों का आशीष है. உலக பிரகாரமா நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்பெனி ஒரு ஆளை நம்ம எடுத்தாங்கன்னா दुनिया रीति से अगर हम देखें, हर एक कंपनी का आदमी को हायर कर लेता है. அவங்களுக்கு வேலைக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவங்க தான் செய்வாங்க. उनके जो कामों के सारी बातों को वो खुद तैयार कर இல்ல ஒரு ஊருக்கு வெளிநாட்டுக்கு அவங்கள போய் அனுப்பி ஏதாவது வேலை செய்ய சொன்னாலும், या कोई दूसरे देश में उनको बेच कर कुछ काम कराना चाहते हैं तो எல்லாம் யார் தான் ஜவாப்தாரி? कौन उनका जिम्मेदारी है? அவங்க தான், அந்த கம்பெனி தான் பொறுப்பு. वो कंपनी ही पूरा जिम्मेदारी ஆனா लेती है. சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் இந்த காலையில் நம்மள சொல்லுகிறார், और सर्व सृष्टि का परमेश्वर इस सुबह के समय हमसे कहता है, ஆபிரகாம் தனித்து இருந்தான், நான் அவனை அழைத்தேன், अब्राहम जब अकेले में था मैंने उसे बुलाया, ஆசீர்வதித்தேன், आशीष किया, பெருக பண்ணினேன். बढ़ा दिया. கர்த்தர் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்து அதான் சொல்றார், நான் தான் உங்களை அழைத்தேன். प्रभु इस सुबह के समय वही बातों को कह रहा है, मैंने ही அந்த तुम्हें நம்பிக்கை நம்ம அதிகப்படுத்தணும். बुलाया. उस भरोसे को हम बढ़ाना है. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம யோசனை உண்மையிலே நம்ம பாக்கியவான். उस बुलाहट को अगर हम बैठ के सोचेंगे तो सच में हम धन्य हैं. அதுல பவுல் சொல்லும்போது சொல்கிறார், पौल कहते समय कहता है, அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாராம்? அழைக்கப்பட்ட ஜனத்தை என்ன செய்கிறாரு? बुलाए के लोग क्या करता है? சகல நன்மைகளையும் सारी भलाई से. யாராவது வாசிக்கலாம் 30வது வசனம். पढ़ेंगे 30 वचन रोम 8. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். फिर जिन्हें उसने पहले से ठहराया उन्हें बुलाया भी, और जिन्हें बुलाया उन्हें धर्मी भी ठहराया, और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी। எல்லா பொறுப்பையுமே அவர் எடுத்து அந்த மனுஷனை அவருக்கு முன்னால சரியான ஒரு நபராக நிறுத்துகிறார். सारी जिम्मेदारी वो लेकर उस मनुष्य को प्रभु उसके सामने सही बनाकर खड़ा அவரே करता है। நீதிமானாய் மாற்றுகிறார், वो खुद उसे धर्मी बनाता है, அவரே மகிமையும் படுத்துகிறார். वही उसकी महिमा भी दे बनाता மகிமைப்படுத்துறது எப்படி? है। महिमा देना मतलब क्या है? அவனுடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். उसकी सारी जरूरतों को पूर्ति कर देता है। எல்லாருக்கும் மத்தியில ஒரு உன்னதமான இடத்திலையும் கூட வைக்கிறார். सबके बीच में एक ऊंचे स्थान में भी रखता நமக்கு है। கிடைச்ச வேலை என்ன வேலையானாலும் சரி, हमारे लिए जो भी काम मिला है, நம்ம இருக்கிற குடியிருக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் சரி, हम जो रहने का स्थान घर कैसे भी क्यों ना हो, நம்ம சொல்லணும், ஏசப்பா நீங்க தானே என்னை அழைச்சீங்க, ये सब हम कहना है प्रभु यीशु आपने तो मुझे बुलाया था, உன்னுடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு, आपका वचन ऐसा कहता है, நான் தான் அழைச்சேன், உன்னை நீதிமானாக்கினேன், मैंने உன்னை बुलाया, மகிமைப்படுத்தினேன், मैंने ही तुझे बुलाया, तुझे धर्मी बनाया, तुझे तेरी महिमा की, அதனால என்ன இருப்படி கண்டிப்பா ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். उसीलिए मुझे कैसे भी आप आशीष करना है। நம்ம ஊர்ல ஒரு ஒரு பழைய காலத்துல ஒரு பிரசங்கர் இருந்திருக்கிறார். गाँव में पुराने समय में एक प्रचारक था, அந்த நான் அவருடைய புக்கை வாசிச்சிருக்கிறேன். मैंने उनकी किताब पढ़ी है। அவர் பேர் வந்து பால் கடம்பம். उनका नाम है पॉल कडम्बम। அவர் வந்து ஒரு சாதாரண இந்து. वो एक साधारण हिंदू परिवार से थे। ஆனா அவர் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகும்போது एक समय में वो सफर में जाते समय ஒரு சபையில கிறிஸ்தவ ஆராதனை நடக்கு, சண்டே ஆராதனை. एक कलीसिया में रविवार की आराधना चल रहा था। அவர் அந்த சத்தத்தை கேட்டாரு. उसने उस आवाज को सुना। இது வரைக்கும் அவர் ஒரு சபைக்கு போயிட்டு இல்ல. अभी तक कोई कलीसिया में वो गया नहीं சரி था। என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி வாசல்ல போய் நின்னு இப்படி எட்டி பார்த்துட்டே இருக்காரு. ठीक है क्या हो रहा है करके वो द्वार पर खड़ा होकर देख रहा था। இவர் போகையும் ये அங்க பிரசங்கம் ஸ்டார்ட் ஆக போகுது. ये जाते ही वहाँ प्रचार शुरू हो गया था। அன்னைக்கு ஒரு பிரசங்கம் எடுத்துக்கிறாராம். उस समय में उस पासवान ने प्रचार निकाला था। என்ன வசனம் வாசிக்காருன்னா, क्या वचन पढ़ा था? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். परमेश्वर की ओर से आशीष किए हुए तुम अंदर आ जाओ। இவர் முன்ன பின்ன பார்த்திருக்காரு, இவர் தான் ஒத்தையில வெளியே நிக்கிறாரு. इसने आगे पीछे देखा कोई नहीं था, ये अकेला बाहर था। பிரசங்கர் நம்மள உள்ள கூப்பிடுறாரு. प्रचारक ने मुझे अंदर बुलाया। உள்ள போய் உட்கார்ந்துட்டார். ठीक है करके वो अंदर जाकर बैठ திரும்ப गया। அவர் பேசுகிறார், फिर से वो बातें करता है, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், तू परमेश्वर की ओर से आशीष किया ஏன் गया, வெளியே நிப்பானே, क्यों तू बाहर खड़ा உள்ளே है, வாரும். तू अंदर आ जा। உள்ள போய் உட்கார்ந்துருக்கிறாரு. अंदर जाकर बैठ गया। கர்த்தர் அந்த பிரசங்கியாரோடு இருந்து பேசியிருக்கிறார். परमेश्वर और प्रचारक के साथ रहकर தெய்வ बातें की। சமூகத்துல வருகிறவர்கள் தானாய் வருகிறதில்லை. परमेश्वर की उपस्थिति में आने वाले अपने आप से नहीं आते हैं। ஆகவே இன்னைக்கு அவர் பொதுவா சொல்லிருக்காரு, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் தான் உள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. उसने साधारण तरीके से कहने जैसा आज जो भी अंदर आए हैं वो நான் प्रभु ने लाए हैं। சபைக்கு பிரசங்கியாரா வந்திருக்கிறேன். और मैं इस कलीसिया के लिए प्रचारक के रूप में आया हूं। ஆகவே இது ஆபிரகாமுடைய மகனுடைய திருமண நாள்ல நடந்திருக்கு. उसी ये अब्राहम के लड़के के जो शादी के दिनों में हुआ है। லாபான் சொல்லுகிறார், लाबान कहता है, எலியேசர் ஆட்களை பார்த்து, एलीजेर के लोगों को देखा, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ள வாரும். परमेश्वर की ओर से आशीष किए गए तो அவங்க अंदर எல்லாம் உள்ள आइए। போனாங்க. वो सारे लोग अंदर गए, மேரேஜ் எல்லாம் ஒழுங்காயிட்டு. शादी की सारी तैयारी हो गई। உண்மையிலே அவங்க வாழ்க்கையில அனுபவிக்காங்க, ஆமா உண்மையிலே நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். सच में वे अपने जीवन में अनुभव करते हैं कि वे बुलाए गए लोग हैं। அவர் தினகரன் சொல்லுகிறாரு, भाई दिनकरन कहते हैं, இவரு பெரிய பிரசங்கர் ஆயிட்டாரு. ये बड़ा- இந்த பால் கடம்பம். ये पॉल कडम्बम भाई उसके बाद बड़े प्रचारक हो गए। அந்த தினகரன் ஒரு பாலிய பையனா இருக்கும்போது இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். भाई दिनकरन जब एक जवान थे तब इस भाई के बारे में सुने थे। அவர் சொல்லுகிறார், முதல் தினகரன் ஐயா அவரு இந்த ரேடியோல பேசும்போது, जब पहला भाई दिनकरन जो रेडियो में बात कर रहे थे, இப்போ பால் கடம்பத்துக்கு வயசாயிட்டு. अब पॉल कडम उस भाई को उम्र अच्छा हो ஒரு गया। தியாகமுள்ள மனுஷன் பாருங்க. एक परमेश्वर के भय में जीने वाला தினகரனை தேடி போனாராம். व्यक्ति। भाई दिनकरन को ढूंढ के गया। தம்பி உன் செய்தியை நான் கேட்டேன், भाई आपका संदेश मैंने सुना எனக்கு था, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. मुझे बहुत खुशी हुआ। இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்பையும் மனதுருக்கத்தை நீ பேசுத. यीशु मसीह के अंदर के प्रेम और हृदय के जो नम्र के बारे में तो बातें நான் करते 2 டைரி கொண்டு வந்திருக்கேன். हैं। मैंने 2 डायरी लेके आया என்னுடைய हूं। பிரசங்க குறிப்புகள். मेरे प्रचार के जो चुने हुए वचनों को நான் लिखा। யோசனை யார்கிட்ட அதை கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. मैं सोचा किसको मैं इसे दूं करके। கர்த்தர் சொன்னாரு, உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. प्रभु ने कहा तेरे पास ही उसे देने के लिए, உன்னுடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். तेरा सेवा आशीष में रहेगा। அவர் சொல்லாரு, என்கிட்ட கொடுத்த அந்த பிரசங்கத்தை பார்த்து நிறைய நான் வாசித்து தியானிப்பேன் அப்படிங்கிறார். हाँ वो कहता है कि उस प्रचार के उस वचन को मैं लेकर बहुत ध्यान करता था। கர்த்தர் ஒரு மனிதனை
அழைத்தால் சகல காரியத்தையும் அவரே பார்த்துக்கிட்டு परमेश्वर एक मनुष्य को बुलाए तो सारी बातें वो खुद देख लेता है। எங்களை அடுத்த மாசம் ஜானி டேஸ் எங்களை கூப்பிட்டுருக்காரு अगला महीना भाई जॉनी देसाई ने हमें बुलाया है। 2 நாளைக்கு சாப்பாடு அவர் தான் தரணும் 2 दिन का भोजन वही எங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு குளிக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவர் தான் பண்ணுவார் हमें रुकने के लिए और स्थान नहाने के लिए सारी चीजों की व्यवस्था वही करता है। நாங்களா போகல அவரே கூப்பிட்டுருக்காரு क्योंकि हम नहीं जा रहे वो स्वयं उसने बुलाया है। அதே போல தான் கர்த்தர் சொல்லுகிறார் वैसे ही परमेश्वर ஆபிரகாம் தனித்து இருந்தான் अब्राहम अकेले में था, நான் அவனை அழைத்தேன் मैंने उसे बुलाया, முதலாவது அவனை ஆசீர்வதித்தேன் पहला मैंने उसे आशीष பெருக किया, பண்ணினேன் फिर बढ़ा दिया। அப்ப தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் तो பாக்கியவான் परमेश्वर जिन्हें चुन लेता है वे धन्य हैं। யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல निर्गमन 33वां अध्याय மோசையை பார்த்து கூட ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் मूसा को देखकर परमेश्वर एक बातों को 33:12வது வசனம் 33 में 12 वचन। மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. मूसा ने यहोवा से कहा, सुन, तू मुझसे कहता है इन लोगों को ले चल, परंतु ये नहीं बताया कि तू मेरे संग किसको भेजेगा। तो भी तूने कहा है, तेरा नाम मेरे चित्त में बसा है और तुझ पर मेरे अनुग्रह की दृष्टि है। தேவனுடைய ஜனங்கள் மோசே மேலிருந்து இறங்கி வர முன்னால பாவம் செய்து பாவத்தினால நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மோசே வந்து கர்த்தர்ட்ட பேசுறாரு. परमेश्वर के लोग मूसा के द्वारा बाहर बुला कर ले जाने के बाद पाप कर ஒரு कर पाप சிநேகிதனை सुधारना। போல பேசுறாரு. अब एक मित्र के रूप में परमेश्वर उसे बातें करता है। நீங்க தானே சொன்னீங்க இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டு போய் சொல்லி, आपने ही कहा था ना प्रभु कि ये लोगों को बाहर அதனால நான் கூட்டு வந்தேன். ले, उसीलिए मैं ले आया। ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, कुछ तो गलत कर दिया, அதெல்லாம் மனசுல வைக்க கூடாது. उसे सब मन में नहीं रखना है। கண்டிப்பா நீங்க எல்லாம் மன்னிக்கணும். आप कैसे भी उन्हें क्षमा என் மேல நீங்க கிருபையா இருக்கீல்ல, कर, मेरे ऊपर कैसा अनुग्रह அதை रखें, நான் எப்படி நான் பார்ப்பேன், उसे मैं कैसा देखूं, நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன், उसे मैं कैसे समझूं, எப்படி நான் மேன்மையா இருப்பேன் அப்படிங்கிற कैसे मैं महिमा में रहूंगा। அவர் சொல்லுகிறார் பாருங்க. वो कहता है, देखिए அத வாசிக்கலாம். उसे पढ़ेंगे 16வது வசனத்துல 16 वचन। எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ये कैसा जाना जाए कि तेरे अनुग्रह की दृष्टि मुझ पर और अपने प्रजा पर है? क्या इसी से नहीं कि तू हमारे संग संग चले, जिसी से मैं और तेरी प्रजा के लोग पृथ्वी भर के सब लोगों से अलग ठहरे। நீங்க என் கூட இருக்கதே எனக்கு பெருமை. आप मेरे साथ है वही मेरा जो है, அப்படி இல்லைன்னா என்ன பெருமை? नहीं तो मेरे लिए क्या अच्छी बात। எங்களால ஒண்ணுமே இல்ல, हमसे कुछ नहीं நீங்க है, எங்களை கூப்பிட்டீங்க, आपने हमें ஆனா बुलाया, நீங்க கூடவே இருந்தா தான் எங்களுக்கு आप பெருமை. हमारे साथ रहेंगे तब हमारे அதனால लिए, நீங்க கூட இருக்கணும். इसलिए आप हमारे साथ रहना। அதாவது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த ஜனங்களுக்காக இவர் பேசுறார். परमेश्वर के विरोध पाप करने वाले लोगों के लिए ये बातें करता है। ஆண்டவரும் சொல்லிட்டாரு, பையா உனக்கு என் கண்ணுல தயவு கிடைத்தது, प्रभु ने भी कह दिया कि तेरे लिए मेरी आंखों में दया உன்னை मिली, பெயர் சொல்லி அழைத்தேன், मैंने तेरे नाम लेके बुलाया, சரி நான் உன் மேல தயவா இருப்பேன். ठीक है मैं तेरे पे अनुग्रह இப்படி रखूंगा। பேசி பேசி வரும்போது சொல்றாரு, நான் கண்டிப்பா உங்களை பார்க்கணும். ऐसे बातें करते करते कहता है कि मैं आपको देखना चाहता हूँ। தெய்வத்திட்ட ஒரு சிநேகிதனை போல மோசே பேசுகிறார். हाँ, परमेश्वर से एक मित्र के रूप में मूसा बातें அப்ப करता என் மேல அன்பு இருக்குல்ல, அப்ப நான் உங்களை பார்க்கணும். है। आप मुझसे प्रेम करते हैं ना, तो मैं आपको देखना चाहूँ। இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு பழகி இருக்கா பாருங்க. ये वचन सब अगर हम देखेंगे तो कितना करीबी से उसने परमेश्वर से संबंध रखा था। தேவனுடைய ஒரு சில காரியங்களை நம்ம அனுபவிக்கணும். परमेश्वर की एक दो बातों को हम अनुभव இப்ப करना நம்ம जरूरी ஊருக்கு போறோம், ஏதோ ஒரு வேலையா போறோம். है। अभी हम गाँव जाते हैं कोई बातों से, ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறத எங்க ஊர்க்காரங்க தெரிஞ்சுக்கணும். प्रभु आप मेरे साथ है, मेरे गाँव वाले पहचान लेना है, எங்க வேலை செய்கிற இடத்துல என்னைய புரிஞ்சுக்கிடணும். मेरे काम के स्थानों में वे लोग समझना है। கண்டிப்பா நம்ம சொல்லலாம், தப்பே இல்லை. हाँ, हम ऐसे कह सकते हैं, कोई गलत बात नहीं है। ஏன்னா மோசே அப்படி சொல்லுகிறாரு, मूसा ऐसे ही कहा था, நீங்க இருந்தா தானையா எனக்கு ஆசீர்வாதம், आप रहेंगे तो ही तो मुझे எனக்கு आशीष என்ன है। பெருமை, मेरे लिए क्या घमंड நீங்க है, எங்க கூட வந்தாதான் பெருமை. आप मेरे साथ आएंगे तो मेरे लिए। இதெல்லாம் சொன்ன உடனே ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே உருகிட்டு. ये सब कहते ही परमेश्वर का मन ऐसे ही पिघल ஆனா गया। ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றாரு, நான் உங்களை கண்டிப்பா பார்க்கணும். प्रभु को देख कर कहता मैं आपको कैसे भी देखना। ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்து யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, प्रभु कहता
मुझे देखकर कोई जिंदा नहीं रह சரி பரவாயில்ல, என்னுடைய கிருபை கடந்து போகும், நீ பார்க்கலாம். ठीक है, मेरा अनुग्रह तेरी ओर से गुजरेगा, तू देख सकता நானே என் கையினால உன் முகத்தை மறைச்சுக்கிடுவேன். मैं स्वयं मेरी हाथों से तेरे चेहरे को छुपा दूंगा, என்னுடைய मुகத்தை நீ பார்க்க கூடாது, मेरे चेहरे को तू देखना नहीं, என்னுடைய பின்னால உள்ள முதுகத்தான் நீ பார்க்கணும் मेरे அப்படிங்கிறார். पीछे के जो है पीठ को तू देख सकता है। அது ஒரு இடத்துல வைக்க, அந்த கண்மலையில நீ நில்லு அப்படிங்கிறார். वहाँ परमेश्वर कहता था इस चट्टान की ओर खड़े அதுல ஒரு रहना। மறைவுல ஒரு நிக்கிறாரு. वहाँ एक छुपे हुए स्थान में தேவனே खड़ा है। கடந்து போகிறார். परमेश्वर स्वयं गुजर कर जाता है। அதுல சொல்லியிருக்கிறது, और उसमें लिखा है, அவர் என்ன சொன்னாராம், उसने क्या कहा, அந்த கையை வச்சுட்டு சொல்றாரு, हाथों को रखकर कहता है கர்த்தர் 19வது வசனத்துல, 19 वचन में, நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி मैं तेरे सामने से गुजर कर जाऊंगा, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். प्रभु के नाम को तेरे सामने बताऊंगा। கர்த்தரே சொல்றாரு, என் பேரை நானே சொல்லுவேன், प्रभु स्वयं कहता है, मेरे नाम को मैं तुम्हें நான் बताऊंगा, உன் மேல இரக்கமா இருக்கிறேன். मैं तेरे पे अनुग्रह रखा हूं, நிறைய பேர் மேல நான் இரக்கமா இருப்பேன். बहुत लोगों के ऊपर मैं अनुग्रह रखा சரி நீ வந்து பாரு அப்படிங்கிறாரு. ठीक है, तो आकर देख। கர்த்தர் அப்படியே கடந்து போகிறத மோசே பார்க்கிறாரு. प्रभु ऐसे ही चलकर जाते हुए मूसा ने देखा, அவர் பார்த்துட்டு அப்படியே முகத்தை மூடிட்டார். वो देखकर ऐसे चेहरे को छुपा दिया। அநேக பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அவர் கல்வாரியில அந்த பட்ட பாடுகளை தான் அவர் பார்த்தாரு அப்படிங்கிறார். बहुत सारे पवित्र लोग कहते हैं कलवारी क्रूस पर प्रभु ने जो तकलीफ उठाई उस बातों को அவருடைய उसने முதுகுல அடி, அந்த முதுகுல ரத்த குறையோடு இருக்கு, அதைத்தான் அவர் देखा। காண்பித்தார். उसके पीठ में पूरे चाबुक के मार और लहू लुहान शरीर को उसने देखा। இதெல்லாம் மோசே பார்க்கிறார், ஓ எங்களுக்காக இவ்வளவு பாடா. वो सब मूसा ने देखा, वो मेरे लिए हमारे लिए इतना बड़ा तकलीफ। தேவன் அழைத்த மனுஷனோடு மனதார தேவன் தன்னை வெளிப்படுத்தி பேசுகிறார். परमेश्वर ने बुलाए हुए मनुष्य के साथ परमेश्वर पूरे हृदय से बात की। உண்மையிலே அவங்க வந்து பாக்கியவான்கள் தான். सच में वे धन्य लोग இப்ப இந்த மோசே, இந்த ஆபிரகாம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு हैं। ये मूसा, ये अब्राहम, ये सबको देखकर பவுல் சொல்லுகிறாரு, पौल कहता है, நாம யார் தெரியுமா, நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், हम कौन है पता, हम सब बुलाए गए நம்ம हैं लोग हैं। விசுவாச மார்க்கத்தார், हम विश्वास के मार्ग में நாம் चल रहे हैं। ஆபிரகாமுடைய சந்ததி. हम अब्राहम के संतान में। கலாத்தியர் 3:9 சொல்றாரு, गलातियन 3:9 में कहता है, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் யாருதான், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். वैसे ही विश्वास के मार्ग में चलने वाले सारे लोग कौन है, अब्राहम के அவர் बच्चे। அழைத்தார், उसने बुलाया, ஆசீர்வதிக்கிறார், आशीष करता है, பெருக பண்ணுகிறார், बढ़ाता है, எல்லா நன்மைகளையுமே அவர் செய்கிறார். सारी भलाइयों को वो करता है, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். खुशी आनंद सब वो देता है। அவருடைய சமூகத்துல சகல ஆசீர்வாதத்தினால அவரை நிரப்புகிறார். उसकी उपस्थिति में सारी आशीषों से वो हमें भरता है। 51வது ஏசாயால ऐसा है 51 में அது 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 3 वचन कहता है, देखिए, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சகல நன்மையும் கர்த்தர் செய்கிறார். सारी भलाई परमेश्वर करेगा। தேவன் ஒரு மனுஷனை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். परमेश्वर एक मनुष्य को बुलाकर आशीष करता है तो ऐसी भलाई से बढ़ता है। ஒரு ஆள் சொல்றாரு, एक व्यक्ति कहता है, தேவன் வந்து யார் யாக்கோபோட ஒரு காரியம் செய்தார். परमेश्वर ने याकूब से एक बातें की। அவர் அங்க ஜெபம் பண்ணதார்ல, वो वहाँ जब प्रार्थना करता है, அந்த திரும்பி போகும்போது वो फिर से भाई से मिलने के लिए जाते समय அப்போ ஒரு இடத்துல போய் என்னது, அந்த யாப்புக்கு அந்த நதிக்கரையில போய் நின்றுக்கிட்டு எல்லாரையும் அந்த பக்கம் போய் சொல்லிட்டாரு. वो नदी किनारे में खड़ा होकर सबको वो तरफ भेज देता है। இவர் தனித்து போய் ஜெபம் ये பண்ணார். अकेले में जाकर प्रार्थना करता அப்ப என்ன நடக்குங்க? है। तब क्या होता है वहाँ ஆதியாகமத்துல उत्पत्ति में யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்தை சுளுக்கிற்று. இந்த இடத்துல ஒரு பிரசங்க நல்ல விளக்குதார். इस जगह पर एक प्रचारक बहुत अच्छे से उसे समझाया है। யாரெல்லாம் சின்ன பிள்ளைகள்ட்ட விளையாடுறாங்க அப்படிங்கிறார். कौन कौन छोटे छोटे बच्चों के साथ खेले हुए हैं, ऐसा पूछा। சில ஜனம் சின்ன பிள்ளைகள்ட்ட இப்படி கை வைப்பாங்க பாருங்க, कोई कोई ऐसे बच्चों लोग के साथ கை வச்சுட்டு रखते हैं। என் கையை மடக்கடிப்பாங்க. मेरे हाथों को तो गिरा दे, ऐसा कहते हैं। பெரிய ஆளு बड़े लोग தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து 5 வயசு 6 வயசு பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, अपने छोटे 5 या 6 साल के बच्चों के साथ ऐसे खेलते हैं। என்ன செய்வாங்க, கை யாரை மடக்குவா, किसका हाथ गिर जाता है नीचे, சின்ன பையன் वो
वो சின்ன பையன் மடக்கிடுவான். छोटा बच्चा उसके மடக்கிட்டு அவனுக்கு पिताजी இருக்க சந்தோஷம் பார்க்க முடியும். और उसका आनंद वो सहन नहीं कर सकता है। இதுதான் அங்க நடந்தது அப்படிங்க. यही बातें वहां पर हुई है। எங்க நடந்தது? कहाँ पर? யாக்கோபு வந்து அங்க ஜெபம் பண்ணுதாரு. याकूब वहां प्रार्थना करता है, ஆண்டவர் அவனை பிடிச்சு தள்ளுதாரு. परमेश्वर उसे धक्का देता இவன் है, போய் காலை பிடிக்கான். ये जाकर पैर को எப்ப पकड़ लेता है। விட்டுருப்பா நான் போறேன் அப்படிங்க. वो कहता है छोड़ दे, मुझे जाना இங்க है। என்ன நடக்குன்னா தேவன் வந்து அவனை தைரியப்படுத்துகிறார். यहाँ परमेश्वर उसको धैर्य करता है। அப்ப பயந்து போயிருக்க, क्यों तो डरा हुआ है? என்னையவே தள்ளிட்டல, तू तो मुझे ही गिरा दिया है, என்னையே பிடிச்சுக்கிட்டல, मुझे ही तो पकड़ लिया है, என்னையே நானே தப்ப முடியல, உன் கையில மாட்டிட்டு கிடக்கேன். मैं खुद तेरे से बच नहीं पा रहा हूँ, फंसा हूँ तुझे। யாக்கோபுக்கு இது யாருன்னு தெரியாது. अब याकूब को पता नहीं है कौन है। 32ல முதல் வசனம் சொல்லுது தேவதூதர்கள் நிறைய பேர் வராங்க. 32 में पहला कहता है स्वर्गदूत बहुत सारे लोग आते हैं। அடிக்கடி தேவதூதர்கள் இவன்ட்ட பேசுகிறார். हमेशा स्वर्गदूत इससे बातें करता है, ஏன்னா அவர் ஆடு மேய்க்கும் போது கூட ஒரு முறை தேவதூதன் வந்து பேசுகிறார். क्योंकि वो भेड़ चराते समय में भी स्वर्गदूत आकर इससे தேவனே बातें, தூதனா வந்து பேசுகிறார். परमेश्वर स्वयं दूत उतर बनकर ஆனா आया இப்போ था। இவர் காலை பிடிச்சிட்டு என்னை ஆசீர்வதிக்கணும் நான் விட மாட்டேன் अब அப்படிங்கிறார். ये पैर पकड़ता और कहता मुझे आशीष करना, मैं छोड़ेगा नहीं। ஆனா அவர் தட்டிட்டு போக முடியுமா முடியாதா? वो उसे गिरा कर जा सकता है कि नहीं? போயிடலாம். आराम से ஆனா जा, அவர் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கிடக்காரு. पर वो ऐसा फंसा हुआ है वैसा दिखाया உடனே गया है। அவர் சொல்றாரு, तो वो कहता है அவர் விடிஞ்சிட்டு देख सुबह हो गया है, ஆள்லாம் வராங்க, सारे लोग आ रहे हैं, நான் உன் கையில மாட்டிட்டு பார்த்தா சிரிச்சு போடுவாங்க. நீ अगर मैं तेरे हाथों में फंसा हूँ देखेंगे तो लोग விட்டு मुझसे விட்டு हंसेंगे। நான் போறேன். मुझे छोड़ दे, मुझे ஆஹா, जाने दे। அதெல்லாம் நான் விட மாட்டேன் तो बोला नहीं, मैं नहीं छोड़ूंगा, அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வதிக்கலாம் விடவே மாட்டேன் मुझे அப்படிங்கிறார். आशीष नहीं करेंगे तो मैं नहीं छोड़ूंगा। அவர் சொல்றாரு ஒரு ஊழியக்காரர், உண்மையிலே இது ஒரு விளையாட்டு மாதிரி நடந்திருக்கு. सच में सेवक कहता है ये खेल के समान हुआ था। இவன் காலை பிடிச்சு இழுக்க, அவர் தள்ள, மறுபடி போய் இவன் பிடிச்சு இழுக்க, ये पैर पकड़ के बैठ रखा है, वो उसे गिराता है, फिर वापस हो जाके पैर என்னதான் पकड़। நடக்குங்க? क्या हो रहा है? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? कोई देखेगा तो क्या ஏ, सोचेगा? இந்த கடவுளே அவன் கையில மாட்டிக்கிட்டாரு, யாக்கோபு கையில. परमेश्वर खुद उसके हाथों में फंस चुका है याकूब முடியாது, के। இவன் விட மாட்டான் போலுக்கு. ये तो छोड़ेगा नहीं लगता அவர் है। சொல்ற, இப்ப விடிஞ்சிட்டு நான் போறேன், ஆளை விடு, யாராவது பார்த்தா என்ன वो நினைப்பாங்க? कहता है सुबह हो गया, मैं जा रहा हूँ, कोई देखेगा तो क्या सोचेंगे? நிறைய சின்ன பிள்ளைகள்ட்ட ஒரு தகப்பன் செய்த போல ஆண்டவர் செய்திருக்கிறார். जैसे छोटे बच्चों के साथ अपना पिता खेलता है वैसा சரி, परमेश्वर உனக்கு उसका- ஆசீர்வாதம் தானே வேணும். ठीक है, तुझे आशीष चाहिए ना? உன் பேர் என்ன பேரு? तेरा नाम क्या है? என் பேர் யாக்கோபு. मेरा नाम याकूब है। சரி, இனிமேல் உன் பேரு இஸ்ரேல். अब से तेरा नाम इजराइल நான் रहेगा, உன்னை ஆசீர்வதிக்கேன் मैं அப்படிங்கிறார். तुम्हें आशीष இவர் करता हूँ। டக்குன்னு பேரு கேட்காரு. तब वो उसका नाम पूछता है। இப்ப நம்ம புரிஞ்சுக்கிடலாம். अभी आप समझ सकते हैं இப்ப இவர் யார காலை பிடிக்காரு? கேப்ரியலா, மிகாவேலா, தேவனா? யாரு? ये किसके அப்படின்னு पैरों அவருக்கே को தெரியல. पैरों को पकड़ा है, मिहावेल का या गैब्रिएल दूत का या परमेश्वर का? இல்ல யாருன்னே தெரியல. कौन है इसे पता नहीं। உண்மையில தேவன்னா காலை பிடிச்சிருக்க மாட்டார். पहले ही परमेश्वर मालूम होता, पकड़ता नहीं था। உண்மையில அவர் இயேசு கிறிஸ்துட்ட தான் போராடுறார். वो सीधा यीशु मसीह से वो जो है युद्ध करता है। அவர் சொல்ற பேரை அப்பா கேட்க உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும். वो कहता है तो नाम क्यों पूछता है, तुझे आशीष चाहिए था। அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. फिर वो அந்த क्या இடத்துல वो क्या कहता है, देखिए ஆதியாகமம் उत्पत्ति 30 32 में 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். उसने कहा, तेरा नाम अब याकूब नहीं परंतु इस्राएल होगा, क्योंकि तू परमेश्वर और मनुष्य से भी युद्ध ஏ करके। பரபர அது 28ல அடி போட்டிருக்கு. அவர் உன் பெயர் என்னன்னு கேட்காரு. वो इसका नाम, तुम्हारा नाम क्या है पूछता அவன் है। யாக்கோபு அப்படிங்க. वो कहते याकूब है। இப்ப இஸ்ரவேல் எனப்படும் சொல்லிட்டு अब इजराइल कहा जाएगा क्या है? இப்ப யார பிடிச்சாரு அவர் சொல்றாரு, நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடின. तो परमेश्वर से और मनुष्य से जो युद्ध किया है। இப்பதான் அவருக்கு பயம் வந்துட்டு, ஐயோ நான் பிடிச்சது நீரா. वो तब डर गया, वो सोचा रहे मैं जो पकड़ा वो आप थे क्या? ஆனா தேவன் அவனை तो ஆசீர்வதித்தார். परमेश्वर से आशीष किया। அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். उसके जीवन में एक बड़ा बदलाव। இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, इसमें से क्या मालूम होता है, நம்ம அழைத்த ஆளு பயங்கரமானவர் தான். हमें जो बुलाया गया है वो बहुत भयंकर ஆனால் ஒரு பிள்ளையை போல தகப்பனை போல அவர் நடக்கிறார். पर वो एक बच्चा और पिता के संबंध के जैसा वो चलता உரிமையோட நீ பேசலாம், है। वो हम हक से बातें कर உரிமையோட सकते நம்ம ஜெபம் பண்ணலாம். हैं, हक से हम प्रार्थना कर ஏன்னா सकते हैं, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். कि ऐसी अनुग्रह और आशीष परमेश्वर हमें देता है। ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல முதல் ஆபிரகாமை கூப்பிடும்போது அப்படிதான் சொல்றாரு. उत्पत्ति 12 अध्याय में पहले अब्राहम को बुलाते समय ऐसे कहता है, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். तू आजा, मैं तुझे आशीष இந்த करूंगा। எல்லாம் ஏன்னா ஜனம் இனி உன்னுடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு வா. तेरा रिश्तेदार, तेरे जो आदतें सब छोड़कर मैं जो बताता हूँ स्थान में आ। உண்மையில அவர் வந்துட்டாரு.
निश्चय वो आ गया था। இதைத்தான் அவர் பெருமையா நினைக்கிறார். इससे ही वो बड़ा घमंड से वो ஏன்னா लगता है, எங்கேயும் போய் ஒரு பைபிள் வாசிக்கல, क्योंकि कहीं जाकर उसने वचन पढ़ा ஏதாவது नहीं, ஒரு தீர்க்கதரிசி செய்தி அவருக்கு தெரியாது. कोई भविष्यद्वक्ता का संदेश उसे ஆனா पता அவர் नहीं, கேட்ட அந்த ஒரு வார்த்தை, पर सुने हुए वो एक शब्द, ஆனா உண்மையிலே அந்த வார்த்தை வந்து நான் நினைக்கிறேன் அந்த கிருபை நிறைந்த வார்த்தை, सच में वो जो वचन है अनुग्रह से भरा वचन, மிகவும் ஒரு அன்பான வார்த்தை. बहुत प्रेम का वचन है। நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாரு என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு, அந்த மெல்லிய சத்தம் எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு. बहुत लोग कहते हैं परमेश्वर ने मुझसे बातें की पतली आवाज में मेरे पीछे, वो आवाज मेरे अंदर बहुत आनंद அந்த प्रकट किया। சந்தோஷம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே वो खुशी, वो आवाज सुनते ही தேவன் தன்னுடைய ஜனங்களை அந்த மாதிரி அன்பா அவர் கூப்பிடுறார். परमेश्वर अपने लोगों को ऐसे प्रेम से बुलाता ஆண்டவர் है। சொல்றாரு, அவன் தனிமையா இருக்கும்போது நான் அழைத்தேன். परमेश्वर कहता है जब वो अकेले में था तब मैंने இன்னைக்கு उसे உலகத்துல बुलाया। எல்லாருமே நம்ம என்ன செய்ய, எப்படி நிறைய விஷயத்துல நம்ம தனித்ததா இருக்கோம். आज बहुत सारे समय में हम सब अकेले में ही पाए जाते குடும்பமாக இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுகிறார். हैं। हम जो परिवार के साथ है, मगर हमारे अकेले के जीवन में परमेश्वर हमारे संग रहता है। தனித்தனியா அவர் இடைபடுகிறார், தனித்தனியா பேசுகிறார், தனித்தனியா தைரியப்படுத்துகிறார். अकेले अकेले वो मुलाकात करता है, बातें करता है और धैर्य देता है। ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல उत्पत्ति 24वां अध्याय में முதல் வசனம், पहला वचन, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லா பஸ் படிங்க. अब्राहम अब वृद्ध हो गया था और उसकी आयु बहुत थी और यहोवा ने सब बातों में उसको आशीष दी थी। எல்லாவற்றிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். सारी बातों में परमेश्वर ने अब्राहम को आशीष किया। எதனால? किस लिए? அவர் சொல்ற, நான் தான் உன்னை அழைத்தேன், वो कहा मैंने ही तुझे बुलाया, உனக்கு என்னது வேணுங்கிறது எனக்கு தெரியும். तुझे क्या जरूरत है वो मुझे पता है, ஆகவேதான் அவருக்கு வேண்டிய சகலத்தையுமே கர்த்தர் கொடுக்கிறார். इसलिए उसको जो जरूरत है परमेश्वर देता है। எலியேசரை பார்த்து பையனுக்கு ஒரு பெண்ணு பார்க்க சொல்லிட்டாரு. एलीजर को कहा दिया कि मेरे लड़के के लिए दुल्हन देखना। ஆனா அவரும் சொல்றாரு, ஒருவேளை அந்த பெண்ணு வரலன்னா என்ன செய்ய? वो भी कहता अगर वो दुल्हन, वो लड़की आई नहीं तो क्या करें? இவர் சொல்றாரு, நான் வணங்குகிற கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பாருப்பா, உனக்கு தைரியமா போ அப்படிங்க. वो ये कहता है मैं जो नमन करता हूँ परमेश्वर एक दूत को भेजेगा, तू धैर्य से जा। அதே மாதிரி போய் ஜெபம் பண்ணுகிறார், அங்க எல்லாம் கர்த்தருடைய வாய்க்க பண்ணுகிறார். वैसे ही जाकर वो प्रार्थना करता है, परमेश्वर वहाँ सब सफल कर देता है। 26வது வசனம் சொல்லுகிறது, 26वां वचन कहता है, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरा मालिक अब्राहम, उनके परमेश्वर को मैं धन्यवाद அவர் करता हूं। தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமான விட்டு நீக்கவே இல்லை. वो अपने सच्चाई को, अपने अनुग्रह को मेरे मालिक से कभी दूर नहीं किया। அவர் கூட தான் இருக்கிறார். वो उसके साथ ही है। அதனாலதான் நான் போய் ஜெபம் பண்ணும் போது என் சத்தத்தை கேட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணார். इसीलिए मैं खुद जाकर जब प्रार्थना किया तो मेरी आवाज को सुनकर उनको मदद करता है। தேவனுடைய அந்த காரியங்களை அனுபவித்த எலிசர் சொல்றாரு, परमेश्वर के उस काम कार्य को अनुभव करने वाला एलीजर कहता है। உண்மையில பார்த்தனா யோவான் சொல்லும்போது சொல்லுகிறாரு, सच में யோहन्ना कहते समय இயேசு कहता கிறிஸ்து है என்னத்தை கொண்டு வராரு? यीशु मसीह क्या ले आया है? நியாயப்பிரமாணத்தை இல்ல, व्यवस्था को नहीं, கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு வருகிறார். अनुग्रह और सच्चाई को ले आता है। சத்தியம் உண்மை, இந்த ரெண்டும் ஒண்ணுதான். सच्चाई और எலிசர் சொல்லுகிறாரு, एलीजर कहता है என்னுடைய எஜமான கூட ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாருன்னா हमारे मालिक के पास प्रभु ने क्या क्या रखा है? கிருபையும் உண்மையும் வச்சிருக்கிறார். हाँ, अनुग्रह और सच्चाई, இந்த ரெண்டையும் தான் இயேசுவானவரே கொண்டு வருகிறார். और ये दो ही परमेश्वर यीशु मसीह இந்த लेके आता ரெண்டு है। யாருக்கு கிடைக்கோ அவங்க பாக்கியவான்கள் ये தான். दोनों किनको मिलता है वे धन्य நம்ம है। எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. हम सबको मिला है। ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோம், हम परमेश्वर के अंदर आ அந்த गए हैं, நாமத்தை நம்பியாச்சு, उस नाम पे भरोसा அதை कर लिया, விசுவாசாச்சு. विश्वास कर लिए, அப்ப நம்ம மேல என்னது இருக்கு? तो हमारे ऊपर क्या है? அவர் கிருபையையும் சத்தியத்தையும் நமக்கு தருகிறார். वो अनुग्रह और सच्चाई हमें देता கிருபை है। அப்படின்னா அளவில்லாதது, அது எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். अनुग्रह वो बेहिसाब है, उसका कोई हिसाब नहीं है, वैसा आशीष। அவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறார். इतनी महिमा के कार्य हमारे लिए करता है। அதுக்கு அடுத்து 31வது வசனம் சொல்கிறது, 30वां वचन कहता है, அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், ஏன் வெளியே நிக்கேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. तब वो कहता है प्रभु से आशीष किए गए, अब अंदर आइए, क्यों अब बाहर है? உள்ள போன பிறகு எலியேசர் பேசாரு. अंदर जाते ही एलीजर कहता है, அவர் என்ன பேசாரு பாருங்க 35வது வசனத்துல, 35वां वचन में देखिए, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார்.
यहोवा ने मेरे स्वामी को बड़ी आशीष दी है, इसीलिए वो महान पुरुष हो गया है। और उसने उसके भेड़ बकरी गाय बैल सोना रुपए दास दासिया ऊंट और गधे दिए हैं। அப்போ இப்போ எலியேசருக்கு தெரியுது என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அத்தனையுமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. एलीजेर को पता हो गया मेरा मालिक अब्राहम के बच्चा जो भी आशीष है उसे प्रभु ने எவ்வளவு दिया। பெரிய சாட்சி பாருங்க. कितनी बड़ी गवाही இப்போ है। ஆபிரகாம் சொல்லுவார், ஏப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல, அவர் தான் எனக்கு தந்திருக்கிறார். तो अब्राहम भी कहेगा हाँ मेरे पास कुछ नहीं है, उसने ही मुझे दिया இப்போ है। ஏசாயா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிறார். यशायाह इजराइल लोगों को यही याद को உங்கள் दिलाता है, தகப்பனாகிய ஆபிரகாம் தனிமையாய் இருக்கும்போது நான் அழைத்தேன், तेरे पिता अब्राहम ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். तुम्हारा पिता अब्राहम अकेले में था तब परमेश्वर ने उन्हें बुलाया, आशीष किया और ஆனா बढ़ा புதிய दिया। ஏற்பாட்டுல வரும்போது பவுல் ரொம்ப அருமையாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார். नए नियम आते हैं पौल बहुत अद्भुत तरीके से हमारे 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல पहला कुरिन्थियों के किताब में 26வது வசனம். 24वां अध्याय में 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 26வது வசனம். पहला कुरिन्थियों में पहला अध्याय में 26। எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் अनेगर இல்லை, பிரபுக்கள் अनेगर இல்லை. हे भाइयों, अपने बुलाए जाने को तो सोचो, न कि न शरीर के अनुसार बहुत ज्ञानवान और न बहुत सामर्थी और न बहुत कुलीन बुलाए गए। என்ன சொல்லுகிறாரு பாருங்க, நீங்க எல்லாம் ஞானியா இல்ல, आप लोग ज्ञानी ज्यादा नहीं है, நீங்க சாதாரண ஜனங்கள் தான். आप साधारण व्यक्ति है। நீங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க. आप सब परमेश्वर को स्वीकार कर कलीसिया में ஆனா आ गए। நீங்க ஒருவேளை நினைக்கலாம் நம்ம தகுதி இல்ல அப்படின்னு. आप कभी सोच सकते हैं मैं उसका काबिल ஆனா नहीं हूँ। கர்த்தர் சேலஞ்சா சொல்றாரு, तो परमेश्वर पक्का कर कर ஒரு कहते हैं பெரிய ஞானியை வெட்கப்படுத்தணும், அதனால தான் உன்னை एक தெரிஞ்சுக்கிட்டேன். बड़े ज्ञानी को शर्मिंदा करना, इसलिए मैंने तुझे चुन लिया உன்னை है। பைத்தியம் நினைக்காம பாத்தியா, அவனுக்கு மத்தியில நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். तुझे पागल समझता, उसके सामने मैं तुम्हें आशीष நீ रखना चाहता हूँ। தனித்து நிக்க மாதிரி நினைக்கல, நான் உனக்கு மத்தியில நான் கிரியை செய்யறதை நீ तो அனுபவிப்பேன். अकेले में है ऐसा लगता है ना, मैं तेरे अंदर से कार्य करना அதான் चाहता ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமான ஜனங்களை தெரிந்து கொண்டார். हूँ। वो कहता है कि मूर्खों को जो है शर्मिंदा करने के लिए परमेश्वर ने हमें चुन लिया है। நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையிலேயே நான் பைத்தியம் மாதிரி தான் இருக்கேன், हम நீர் என்னை தெரிந்து கொண்டதுனால தான் நான் பாக்கியவான். बहुत लोग कहेंगे सच में मैं मूर्ख के समान ही था, पर आपने हमें चुना इसलिए हम धन्य हैं। ஆனா ஆண்டவர் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் पर பாக்கியம். परमेश्वर हमें चुनना है, நம்ம தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு, प्रभु हमें चुना है அதுக்கு நம்மளும் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். और हम भी उसके लिए अपने आप को सौंप कर आए हैं। அதுதான் பெரிய ஆசீர்வாதம். वही बड़ी आशीष है। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों को ऐसी महिमा का आशीष அதனால देता है। ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. प्रभु को स्वीकारे लोग कैसे ही क्यों ना हो। பவுல் சொல்லுகிறார், உன்னை விட ஃபேமஸா இருக்கான் பத்தியா, அவனுக்கு முன்னால அவனை விட ஃபேமஸா உன்னை ஆக்குவேன். पौल कहता है तुझसे अधिक नामचिन जो है ना, उससे भी बड़ा नामचिन मैं तुम्हें बना அதுக்கு தான் உன்னை அழைத்திருக்கிறேன். इसीलिए मैं तुम्हें தேவன் அழைத்து நம்மளை அவருக்கு முன்னால பெருமைப்படுத்தணும். परमेश्वर हमें बुलाकर उसके सामने हमें जो है बड़ापन कर कर दिखाना चाहिए। ஐஸ்வர்யவானாக்கி அவருக்கு பிரயோஜனம் இல்லை. धनवान को और धनवान बना के उसको कोई लाभ नहीं है। இல்லாதவனை ஐஸ்வர்யவானாக்கி காமிக்கணும். जिसके पास कुछ नहीं उसको धनवान बना के दिखाना। பலவீனமா இருக்கிறவனை பலப்படுத்தணும். जो कमजोर है उसको सामर्थ्य बनाना। வியாதி உள்ளவனை சுகமாக்கணும். जो बीमार है उसको चंगा करना। அப்பதான் தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணது ஜனங்களுக்கு புரியும். तब परमेश्वर अपने सामर्थ्य को प्रकट किया लोग समझ सकते हैं। அதனால நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளை தேவன் மகிமைப்படுத்துவார். इसलिए हम कहीं पर भी क्यों ना हो, परमेश्वर हमारी महिमा करे। அவர்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். क्योंकि उसने ही हमें बुलाया है। ஏசாயா 41வது அதிகாரத்துல ऐसा है 41वां अध्याय में 8வது வசனம். 8वां वचन। என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எவ்வளவு உரிமையோடு சொல்றாரு பாருங்க. हे मेरे दास इस्राएल, हे मेरे चुने हुए याकूब, हे मेरे मित्र अब्राहम के वंश। ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய இஸ்ரவேல்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பொதுவா சொல்லுகிறார். मेरे दास इजराइल मतलब इजराइल लोगों को सही तरीके से कहते हैं। நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, मैंने चुने हुए என் याकूब சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, और मेरे मित्र अब्राहम के संतान हो। பயப்படாத, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை அழைக்கிறேன். डरो मत, मैं दुनिया के छोर से
तुम्हें बुलाया। நான் உன்னை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். हाँ, मैं वहां से तुम्हें बुला कर நான் लाया। உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुन लिया है। நான் உன்னை வெறுக்கல, நான் கூப்பிட்டிருக்கேன். मैंने तुझे इनकार नहीं किया, मैंने அப்படின்னா बुलाया நீ है। சில வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்ட, ஆனால் நான் உன்னை வெறுக்கல. तूने इनकार करने जैसे कार्य को किया, पर मैं तुझे इनकार நீ नहीं किया। பயப்படாத, நான் உன்னோடு கூட तू இருப்பேன். डर मत, मैं तेरे साथ रहूंगा। திகையாத, நான் உன் கூட இருப்பேன். तू घबरा मत, मैं तेरे साथ உன் रहूंगा। கையை பிடிச்சு நான் நடத்துவேன் तेरे அப்படின்னு. हाथों को पकड़ कर मैं तुम्हें चलाऊंगा। தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம படிச்சு அதை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். परमेश्वर के वाग्दान को हम पढ़कर उसको अनुभव करना है। உண்மையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்ந்த காலத்துல सच में यीशु मसीह जिए हुए उस समय में தினமும் அற்புதம் அடையாளம் நடந்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. हर दिन अद्भुत और आश्चर्य काम हुए, लोग उद्धार पाए। அந்த காரியம் இன்னைக்கும் அப்படி நடக்கு. आज भी वैसे काम हो रहे हैं। நிறைய இடங்கள்ல அந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் இன்னைக்கும் அற்புதத்தை அனுபவிக்காங்க. बहुत स्थानों में आज भी वो वचन सुनने वाले लोग आज भी उस अनुभव करते हैं। ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வல்லமையும் ஜனங்கள் அனுபவிக்கிறதுனால அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுகிறது. परमेश्वर के आशीष, वो चमत्कार चिन्ह को वो अनुभव करते हैं, इसलिए वे लोग आज भी जीवित हैं। அவர் சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், वो कहता मैं तेरी सहायता करूंगा, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मेरे दाहिनी जो धार्मिक हाथों से मैं तुम्हें அவருடைய संभालूंगा। நீதி, उसकी धार्मिकता, நம்முடைய நீதி இல்ல. हमारी धार्मिकता नहीं। உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாமல் இருப்பாய். तेरे विरोध आने वाले को तो ढूंढेगा तो भी नहीं उन्हें। 13வது வசனம் வாசிக்கலாம். 41 ஏசாயில 41 में 13 वचन। உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़कर कहूंगा, मत डर, मैं तेरी सहायता करूंगा। இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அதே வாக்குத்தத்தம் தான் நமக்கும். ऐसे वाग्दान अब्राहम को परमेश्वर ने बताया, वही वाग्दान இப்பதான் நம்ம हमारे। சொல்ல முடியும், கர்த்தர் ஜீவிக்கிறார். अभी हम कह सकते हैं परमेश्वर और जीवित उயிर है, உள்ளவர். वो जिंदा है। அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டாரோ அப்படிதான் நம்மளோட उस நடந்துக்கிட்டாரு. समय में कैसे चले थे वैसे ही हमारे साथ भी தேவன் चला। அப்படிப்பட்ட அன்பை இன்னைக்கும் மாறாம வச்சிருக்கிறார். परमेश्वर ऐसे प्रेम को आज भी नहीं बदलने जैसा रखा है। இதெல்லாம் பார்த்துட்டு தான் மோச கடைசி கட்டத்துல கடைசில மோச ஒரு வசனத்தை சொல்கிறார். सारी बातों को देखकर आखिरी में मूसा एक बातों को कहता है। உபாகம் 33வது அதிகாரத்துல व्यवस्था विवरण 33वां अध्याय में 27வது வசனத்துல சொல்றாரு, 27वां वचन। அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், எங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார். இது மோசே ஜனங்களை பார்த்து மனசார ஆசீர்வதிக்கிறார். मूसा लोगों को देखकर पूरे हृदय से आशीष करता இஸ்ரவேலே நீ என்ன செய்வாய், சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவாய். है। इजराइल तू सुख से अकेले में वास कर। யாக்கோபு ஊற்றானது தானியத்தினாலும் திராட்சரசமும் என்ன செய்யும், உனக்கு பெருகும், வானத்தின் பனி எல்லாம் பெய்யும். याकूब जो है दाख रस और आसमान के ओस से उसका वो आशीष किया जाएगा। இப்போ மோசைக்கு தெரியும், நம்ம இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போகல, கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டாரு. मूसा को मालूम हो गया कि मैं इजराइल देश में नहीं जा सकता, मेरी सेवा को மனதார प्रभु ஆசீர்வதிக்கிறார். फिर भी पूरे हृदय से आशीष करता है। கடைசி வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், आखिरी वचन कहता है इजराइल तू धन्य है। கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. प्रभु से उद्धार पाए लोग तेरे निकट इस दुनिया में और कोई नहीं है। அவர்தான் பட்டயம், அவர்தான் கேடயம். वो ही जो है तलवार है, वही யாரெல்லாம் सुरक्षा है। உனக்கு விரோதம் பேசுனாங்களோ அவங்க எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. जो तुम्हारे विरोध बात के वे सब दब जाएंगे। தேவன் தன்னுடைய வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாரு, அது இன்னைக்கும் வாசிக்கிறவங்க என்ன செய்தாங்க, எடுத்துக்கொள்கிறார். परमेश्वर अपने वचन को लिख कर रखा है, आज भी पढ़ने वाले उसे ले लेते இன்னைக்கு हैं। நம்மளும் அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிடணும். आज हम भी उस वचन को ऐसे ही ले लेना है। அழைக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான்கள், बुलाए गए लोग धन्य है। அவள் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். आशीष करता है और बढ़ाता है। நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். मैं भूलूंगा ही नहीं ऐसा कहता। இஸ்ரவேலே நீ பாக்கியவான், इजराइल में तू धन्य है, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலாம். अनादि परमेश्वर तेरा शरण स्थान है। அதை தினமும் நம்ம செய்யணும். उसे हर दिन हम कबूल ஒரு करके சில कहना। பிரசங்கெல்லாம் சொல்றாங்க, காலையில ஒத்தையில நின்று நான் சொல்லுவேன், हाँ, एक दो प्रचारक कहते हैं सुबह में अकेले खड़ा रहता हूं तो मैं बातों இன்னைக்கு कहता நான் हूं। வெளியே போறேன், आज मैं बाहर जा रहा கூட हूँ, நீங்க தான் வரணும். मेरे साथ आप आना है। நான் என்ன செஞ்சாலும் சரி, தப்பா இருந்தா அதை சரி பண்ணி நீங்க தான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். मैं कुछ भी करूं, अगर गलत हो आप उसको सुधार कर मुझे सही बनाकर நீ लेके जाना। சொல்லியிருக்காரு, நான் கிருபையா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. आपने कहा है मैं अनुग्रह में நீ हूँ, கிருபையா என் கூட இருக்கணும். आप अनुग्रह से मेरे साथ रहें। வாழ்க்கையில சொல்லி அனுபவிக்கிற ஜனம் ஏராளம்.
दुनिया जीवन में कहकर अनुभव करने वाले लोग बहुत सारे लोग। நம்மளும் சொல்லி அனுபவிக்கணும். हम भी उससे कहना है, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன். क्योंकि उसने कहा है मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। அதாவது திக்கற்றுனா வழி இல்லாம நீ நிக்க மாட்ட. तो अनाथ मतलब बिना रास्ता नहीं, मालूम ऐसा तो नहीं வழியை रहेगा। நான் திறப்பேன். तेरे लिए एक रास्ते को खोलूंगा, உனக்கு நான் வழியை காண்பிப்பேன். तेरे लिए मैं रास्ता बताऊंगा। அப்படிப்பட்ட மகிமையான கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு ऐसे தருவார். महिमा का परमेश्वर हमें महिमा की आशीष देता ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது है। अब्राहम जब अकेले में था, அவனை அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர், उसे बुलाया और आशीष के பெருக परमेश्वर, பண்ணின கர்த்தர் उसको बढ़ाया। நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். हम सबको जो सारी भलाई देकर आशीष करें। எல்லாம் சொல்லல ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தனிமையா இருந்த மனுஷனை அழைத்தார். वचन कहता अकेले में था मनुष्य, उसको बुलाया। நம்மளும் அப்படிதான் இருந்தோம், தனிமையா இருந்தோம். हम भी ऐसे ही थे अकेले में। யாரோ எப்படியோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏசப்பாக்குள்ள வந்துட்டோம். कोई तो कैसे तो हमें यीशु के अंदर அப்ப ले आए। நம்மளும் சொல்லலாம், ஏசப்பா நீங்க ஆபிரகாமை எப்படி கொண்டு வந்தீங்களோ அப்படிதான் என்னையும் கொண்டு வந்திருக்கீங்க. हम भी कहना अब्राहम को यीशु आपने कैसे लेके आए, वैसे எனக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. तो मुझे भी वही आशीष है। அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். बुलाए के लोग धन्य ஜெபம் हैं। பண்ணலாம். प्रार्थना करेंगे, நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். प्रभु की ओर प्रार्थना करें। धन्यवाद டேனி ஜெபம் பண்ணலாம். धन्यवाद करते हैं हमारे प्यारे पिता प्रभु यीशु, ये अच्छे सुंदर सुबह के समय में స్తుతి స్తోత్రం. आपके वचन के अनुग्रह को और आपके वचन के आशीषों को आज हमने देखा प्रभु। अब्राहम से जो उस समय में आपने बातें की, ऐसाया भविष्यद्वक्ता द्वारा इजराइलियों को उसने वो बताया, और नए नियम प्रेरितों के द्वारा आपने वही बातों को हमें बताया। हम सब जो ये अब्राहम के आशीषों के हकदार है। जो अब्राहम को कहा वही बातों को आपने हमारे लिए भी कहा है। सबने कहा प्रभु, वचन हमसे बातें की, और उस वचन को लेकर परमेश्वर उस आशीषों को पाने के लिए परमेश्वर हम अपने आप को आपके हाथों में देते हैं। प्रभु हम यहाँ पर आए, हमारे लिए बहुत अच्छा हुआ करके हम विश्वास करते हैं, क्योंकि आपका वचन ही हमारा नींव है परमेश्वर। और आपके वचन में खड़ा होकर परमेश्वर हम याकूब के समान परमेश्वर सारी आशीषों को पाने के लिए अनुग्रह दीजिए। ये महीना पूरा आपके अनुग्रह में और आपके प्रेम में, आपकी सच्चाई में हम बढ़ने के लिए परमेश्वर अपने आप को आपके हाथों में देते हैं। हमारा परिवार परमेश्वर जहाँ कहीं भी है उनके साथ भी आपका अनुग्रह है, इसलिए धन्यवाद करते प्रभु। फिर से सुबह के सुंदर समय के लिए आपको धन्यवाद करते परमेश्वर। सारा आदर महिमा हमारे प्यारे मसीह प्रभु यीशु मसीह को देते हैं। प्रार्थना प्रभु यीशु के नाम से मांगते हैं, ஆமென். हाथ धर के ले जाएगा, चट्टान पर चढ़ाएगा। हाथ धर के ले जाएगा, चट्टान पर चढ़ाएगा। जैसे माता संभालती है, वैसे यीशु संभालेगा। जैसे माता संभालती है, वैसे यीशु संभालेगा। हालेलुया, 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 हालेलुया। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே नामते स्तोत्री, आत्मावे कर्तरी स्तोत्री, कर्तर से सगल भारंगले मरवादी। आमीन। आमीन।